ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಅವರೇ, ಬಹಳ ಸಂತೋಷ. ತಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ನಾನು ಭೇಟಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. நம்ம ஒன்றிய தலைவரண்ணே, எனக்கே கொஞ்சம் தான் கன்னடம் தெரியும், அது கொஞ்சம் பேசுங்கண்ணே. எல்லாருமே நிறைய கன்னடம் பேசுறவங்க இருக்கிறாங்க, பின்னாடி வந்து காதலான சொல்லிட்டே இருக்கா. ನಿಮ್ಮ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ನಮಸ್ಕಾರ ನಾನು ತಿಳಿಸ್ತೀನಿ. ಏಪ್ರಿಲ್ 19ನೇ ತಾರೀಕು ಬಹಳ ಒಂದು ವಿಶೇಷ ಎಲೆಕ್ಷನ್. ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ಗೊತ್ತು, ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವರು 400 MP ದಾಟಿ ಅವರು ಅವರಲ್ಲಿ ಕೂಡಬೇಕು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮೆಲ್ಲ ಸಹಕಾರ ನಾನು ಬೇಡಿಕೊಳ್ತೀನಿ. ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ತಾಮ್ರ ಚಿನ್ನಕ್ಕೆ ತಾವು ಓಟ್ ಮಾಡಬೇಕು. ಅಲ್ಲ இவங்க எல்லாம் நான் பேசுற கன்னடம் அவங்களுக்கு புரியலையா, இல்ல அவங்க பேசுற கன்னடம் வேறையா? ஐயா, நாங்கெல்லாம் இந்த புக்கை படிச்ச கன்னடம் கத்துக்கிட்டேங்கண்ணா, இந்த புக்கை படிச்சு கத்துக்கிட்டேன். அதனால வர தெரிஞ்சதை பேசுற கோச்சிக்காதீங்க. ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಸಹಕಾರ ಮಾಡಬೇಕು. ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ತೀನಿ. ಏಪ್ರಿಲ್ 19ನೇ ತಾರೀಕು ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ನಮ್ಮ ಚಿನ್ನ ತಾಮರೆ ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಮೈಂಡ್ನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. என்னங்கண்ணா, இப்ப 25 ஜெயிச்சுட்டாங்க, இப்ப 28 ஜெயிச்சிருவாருங்கண்ணா, 28. அதனால வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கு, பெரியவர்களுக்கு, இளைஞர்கள் பாருங்க, அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. அண்ணே, இப்ப மாற்றம் இல்லைன்னா எப்ப மாற்றம் இல்லைன்னா இப்ப அடிச்சா தானே வட்டி. இளைஞர்களுக்கு எல்லாம் பெரிய நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். மாற்றம் என்பது இப்பொழுது நடக்க வேண்டும் என்பதிலே நம்முடைய இளைஞர் படை தெளிவாக இருக்கின்றார்கள். அதனால் அவர் நன்றி தெரிவித்து, அடுத்த 16 நாட்கள் நீங்கள் ஊர் மக்கள் எல்லாத்தையும் சந்தித்து எல்லோரையும் பார்த்து நீங்கள் தாமரைக்கு வாக்களிங்க, அண்ணாமலை என்ன ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று நீங்கள் எனக்காக வேலை செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து விடுகின்றேன். அன்பு சகோதரர்கள் நன்றிகளை தெரிவித்து மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய சின்னம் தாமரை சின்னம், வெற்றியின் சின்னம் தாமரை சின்னம் என்கின்ற வேண்டுகோளை உங்கள் எல்லோருக்கும் வைத்துக் கொள்கின்றேன். உங்கள் அன்புக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றிங்க ஐயா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.